வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஆள் நானாக இருந்தால் இந்த வீடியோவில் பேசுகிறவன் இப்போ சொல்ல போகிற ஃபார்மெட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கானா, அதை அவனுக்கு எழுத தெரியுமா, இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கானா, அந்த ஃபார்மெட்டை வச்சு அவன் எத்தனை ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கான், அவனோட ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு அது ஒருத்துனா அவனோட ஃபார்மெட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி தான் எனக்கும் தோணும். அதுக்காக ஒரு சின்ன விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் 20 to 25 ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்டிங் டு எண்ட் ஃபினிஷ் பண்ணி அவுட் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நான் பேச போகிற ஃபார்மெட்டை வச்சு தான் அந்த 20 to 25 ஷார்ட் ஃபிலிமை நான் எடுத்து முடித்தேன். இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து அவங்க மைண்டில் இருக்க ஸ்டோரி எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த டவுட்டை என்னோட ஃபார்மெட் வச்சு கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறவங்க அவங்களோட ஸ்டோரியை கண்டிப்பாக எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நோ. வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு சினியாரா. நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இந்த 3 வேர்டை அதிகமாக சொல்கிறத நான் பார்த்தேன். ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே. இதில் என்னன்னா ஸ்டோரியும் ஸ்கிரிப்டும் ஒன்று தான். உங்கள் ஸ்டோரியை நீங்கள் பெர்ஃபெக்டாக எழுதி முடிப்பீங்களா, ஸ்டார்டிங் டு எண்ட் ஒரு 5 பேஜ் 6 பேஜுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டோரி எழுதி முடிக்கிறீங்களா, அதுதான் உங்களோட ஸ்கிரிப்ட். ஸ்டோரியும் ஸ்கிரிப்டும் வேற வேற கிடையாது, ஸ்டோரியும் ஸ்கிரிப்டும் ஒன்று தான். இந்த வீடியோவில் ஒரு ரைட்டிங் ஃபுல் ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸ்டோரியாக இருக்கிறத நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப்புக்கு எழுத ஸ்டார்ட் பண்ணலான்னு மட்டும்தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் அதை என்னவா எழுதலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளேன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேல நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதுதான் உங்கள் ஸ்க்ரீனில் பிளே ஆக போகுது. அதனால தான் நம்ம முன்னாடி நிறைய ரைட்டிங் ப்ராசஸ் பண்ணிட்டு கடைசியாக தான் நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் எப்படின்னா, உங்கள் ஸ்கிரிப்ட் வச்சுருப்பீங்களே, அதாவது உங்களோட ஃபுல் ஸ்டோரி ஸ்கிரிப்டாக வச்சுருப்பீங்களே, அதை வந்து சீன் பை சீன் பிரித்து எழுதுறது தான் ட்ரீட்மெண்ட். இதில் 3 டைப் இருக்குது. 3 விதமான ட்ரீட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃபார்மெட் என்னன்னா, நீங்கள் சீன் பிரிக்கிறது அதில் எப்படி இருக்கும்னா, லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா சீன் நம்பர் சேஞ்ச் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு சண்டை நடக்குது, அந்த பசங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அது வந்து சீன் 2-ஆ கன்சிடர் பண்ணுவாங்க. கிளாஸ் ரூம்குள்ள ஃபைட்லாம் ஸ்டார்ட் ஆகுது, அதெல்லாம் சீன் போயிட்டு இருக்குன்னா, கிளாஸ் ரூம்குள்ள ஃபைட் போயிட்டு இருக்குது வந்து ஒரு 6வது சீன்னா, கிளாஸ் ரூம் விட்டு அவங்க வெளியே அப்படியே ஃபைட் பண்ணிக்கிட்டே வெளியே போயிட்டாங்கன்னா அது வந்து 7வது சீனாக பார்த்துருவாங்க. ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும்போது நம்ம சீன் நம்பரையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஒரு ஃபார்மெட். 2வது ஃபார்மெட் என்னன்னா, இப்போது ஒரு லவ் ப்ரொபோசல் சீன் இருக்குன்னா, அந்த லவ் அங்கே ப்ரொப்போஸ் பண்ணுறாரு, ப்ரொப்போஸ் பண்ணி அங்கேயே வந்து அதை அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணாமல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதில் 2 ஃபீல் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஒரு சீனாக தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கேரக்டர் ப்ரொப்போஸ் பண்ண போகிறான், அது இப்படி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த சீனோட ஸ்டார்டிங் டு எண்ட் இருக்குல்ல, அதை நம்ம பிரிக்கலாம். அது லொக்கேஷன் மாறினாலும் சரி மாறாட்டியும் சரி, அது ஒரு சீனாக நம்ம பிரிக்கலாம். இப்படி ஒரு ஃபார்மெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். 3வது ஃபார்மெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் முக்கியமான ஃபார்மெட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த ஃபார்மெட் வந்து லொக்கேஷன் வச்சு பிரிக்க போகிறது இல்லை, உங்கள் சீனோட ஸ்டார்டிங் டு எண்டிங் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை வச்சு பிரிக்க போகிறது இல்லை. இது வந்து உங்களோட மெயின் கேரக்டரோட ஃபீலை வச்சு பிரிக்க போகிறோம். நான் ப்ரொப்போஸ் பண்ணுற ஒரு சீன் சொன்னேன்ல, ப்ரொப்போஸ் பண்ணுறான், ப்ரொப்போஸ் பண்ணிட்டு அங்கே அவங்க அக்செப்ட் பண்ணல, ஓகேவா? இப்போ ஃபீல் சேஞ்ச் ஆகுது. ப்ரொப்போஸ் பண்ணுற மூடில் அவனோட சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவன் போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ண உடனே அங்கே வேற ஒன்று நடந்து அங்கே வந்து அது வந்து கெட்டதாக மாறி இருக்குன்னா, அவன் ப்ரொப்போஸ் பண்ணி அந்த கெட்டதாக மாறுது இல்லை, அந்த இடம் வரைக்கும் ஒரு சீனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்படி பண்ணுறதால ஒரு ஃபீல் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஃபீல் எங்கே மாறுது, ஒரு ஃபீல் எங்கே எண்ட் ஆகுதுன்ற அந்த ஐடியா உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் கதையை நீங்கள் ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணலாம். ஷூட்லேயும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன ஃபார்மேட் நீ யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட 25 ஷார்ட் ஃபிலிமில் 15 ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் மேலே இந்த ஃபீலை வச்சு கட் பண்ணுவோம்ல சீனை, அந்த ஃபார்மெட்டை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே போனால் லொக்கேஷனை வச்சு பிரிக்காமல் நம்ம சீனோட ஸ்டார்டிங் டு எண்டு வச்சு பிரித்தோம் பார்த்தீங்களா, அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஃபார்மேட் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நான் சொன்ன 3 ஃபார்மேட்டில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் எழுதலாம். எழுதுறது நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும்னு ஒன்று கிடையாது, இங்கே ஃபார்மேட்டே ஒன்று கிடையாது. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் புரியுதோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதலாம். எனக்கு இந்த ஃபார்மேட் எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இந்த ஃபார்மேட் எழுதுறேன். இப்போ ட்ரீட்மெண்ட் எழுதின உடனே ட்ரீட்மெண்ட்டை வச்சு ஷூட் போக முடியுமா? முடியாது. இந்த ட்ரீட்மெண்ட் எதுக்காக எடுக்கிறோம்னா, ஒவ்வொரு சீனாக பிரித்து ஒவ்வொரு சீனுக்கும் தனித்தனியாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக, இது ஈஸியாக இருக்கிறதுக்காக பிரிக்கிறோம். ரைட்டிங் ப்ராசஸில் அடுத்த ப்ராசஸ் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் எழுதுறோம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ரைட்டிங் பற்றியும் ஸ்டோரி பற்றியும் சினிமா பற்றியும் பேசுறதுக்கு இவன் யார், இவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தான் தோணும். ஏன்னா என்னோட ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பார்த்ததில்ல, நான் ஒர்க் பண்ணதை நீங்கள் பார்த்ததில்ல, ஓகேவா? இப்போது ரைட்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன்னா, அந்த ரைட்டிங்கை நான் எழுதி அதை நான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். அதை நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவுட்டாக நான் கொடுத்துருக்கணும். ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ அப்ளை பண்ணி பார்த்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் சும்மா எங்கேயும் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு வந்து நான் அப்படியே சொல்ல முடியாது. அதை வந்து ஒர்க் பண்ணி கரெக்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நான் இதை கரெக்டாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எங்கே ஒர்க் பண்ண ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ண 25வது ஷார்ட் ஃபிலிமை இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்.
அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துடும் இவன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒர்த்தா இல்லையான்னு. உங்கள் மைண்டில் இருக்க ஸ்டோரியை ரைட்டிங் ப்ராசஸ்க்கு எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் மூவ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குது, எப்படி ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.